Live, okay. Hello everyone. We have kept this, so how we are going to add? So friends, we are waiting to start the hairstyle. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் இப்போ தான் லைவ் வந்திருக்கேன். ஸோ குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். Good afternoon, Ayush Makeup Studio. Joe Kulfi, how are you? Hi Satya. Good afternoon, Vijay Lakshmi. Okay, and then I wanted to ask you see per comments here. So how are we going to write any? Okay, we need to pin. You can see me now. So good afternoon. இன்னைக்கு வந்து we are again coming live for a hairstyle. Last time 2 weeks back நான் வந்து Facebookல live வந்திருந்தேன், and of course with my FLPA partners Mr. Joe and Miss Bhuvaneshwari அவளோட பேஜ்ல கூட நான் live வந்திருந்தேன். இன்னைக்கும் FLPA live இருக்க போறேன், and இன்னைக்கு என்னோட Instagram page, that is Priya Balaji Bridal Makeup, இந்த பேஜ்ல நான் live வந்திருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஹேர் ஸ்டைலிங். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே இன்றைக்கும் நான் வந்து மிக்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அண்ட் நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைலிங்கில் எப்படி ஒரு லுக் எடுத்துன்னு வரப்போகிறோம்னு நான் காமிக்க போகிறேன். பிகாஸ் அகெயின் அண்ட் அகெயின் நான் இதே தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். நம்ம ஏரியாவில் இருக்கிற பிரைட்ஸ்க்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பிடிக்கிறது, என்ன மாதிரி நம்மளுக்கு வந்து மேக்கப் அவள் வந்து டிமாண்ட் பண்ணுறா, அந்த மாதிரி டெக்னிக்ஸ் அண்ட் அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம லேர்ன் பண்ணாலே நம்ம ஏரியாவில் வந்து we will be very famous. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்லோ யூ கேன் லேர்ன் தி அட்வான்ஸ் ஸ்டைலிங். Anybody else only? எனக்கு அந்த கேமரா இஸ் ஃபேஸிங் மை சன். ஸோ அபினவ் தான் வந்து he is going to see all your messages and he is going to see who is live. ஸோ யாருக்காரும் நடுவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணலாம் இங்கிலீஷில். ஸோ தட் he will read it out to me and நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் let me see. Okay. Good afternoon. BRS Bridal, Atish, Meena Begai, good afternoon everyone. Okay. ஸோ எனக்கு லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தா, மேம் எல்லா ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம ஹேர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு அவசியமா? ஏன்னாக்கா சில டைம் நம்ம வந்து பிரைட்ஸ் நம்மளுக்கு வந்து நிறைய டைம் கொடுக்க மாட்டேங்கிறா, பீட் ரிசெப்ஷன் இல்லைன்னா முகூர்த்தம். ஸோ அந்த டயத்தில் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு அவசியமா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதான் பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், தேர் ஆர் 2 ways ஆஃப் டூயிங் ஹேர் ஸ்டைல்.
ஒரு ஹேர் ஸ்டைல் விதவுட் ப்ரிப்பரேஷன் கூட பண்ண முடியும். ஒரு ஹேர் ஸ்டைல் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் பண்ண அப்புறம் தான் அந்த டெக்ஸ்டர்ஸை நம்மளுக்கு பண்ண முடியும் ஹேரில். ஸோ தெர் ஆர் டூ வேஸ். ஒரு ப்ரிப்பேர் பண்ணாமே வி கேன் டைரக்ட்லி ஸ்டார்ட் த ஹேர் ஸ்டைல். அது என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்? இப்போ நம்ம ஒரு சிம்பிள் பிரைட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம லூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பிரைடட் ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு வந்து நிறைய கிரிம்பிங், அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி மெஸ்ஸி பிரைட்ஸ், மெஸ்ஸி பன், ஸோ பிரைடல் பன், ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு தேவையில்லை. ப்ரிப்பரேஷன் நான் சொல்லும் போது ஸ்டார்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம மேக்கப்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் அப் பண்ணுறோம், அப்புறம் மாய்ஸ்சரைசர் தருகிறோம், தென் ப்ரைமர். அதே மாதிரி பிஃபோர் யூ ஸ்டார்ட் எனி ஹேர் ஸ்டைல் அதுக்கு நான் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் தேவை இருக்கும். நான் மோஸ்ட்லி ஆல் த டம்மிஸ் வி ஹேவ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஹேர். ஆனால் நம்மளுக்கு வர கிளைண்ட்ஸோட ஹேர் சில டைம் பேபியாக இருக்கலாம், சில டைம் கேர்லியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹேரை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அளவுக்கு வி ஹாவ் டு ஸ்ட்ரெயிட்டன் இட். ஸோ தெர் இஸ் டூ வேஸ் டு ஸ்ட்ரெயிட். ஐதர் யூ ப்ளோ ட்ரை பண்ண முடியல, உங்களுக்கு டைம் இல்லைன்னா யூ கேன் கிரிம்ப். ஸோ எங்கே நம்மளுக்கு டெக்ஸ்டர் பண்ணுமோ அங்கே கிரிம்ப் பண்ணால் போதும். ஸோ இன்னைக்கு நான் இதே டெக்னிக்கில் வந்து புல்லிங் டெக்னிக் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம பிரைட்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி வெதர் தே ஆர் கோயிங் டு வேர் அ சாரி இல்லைன்னா லெஹெங்கா இல்லை கவுன், இந்த மூணுத்துக்கும் வந்து சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் காமிக்க போகிறேன். ஸோ நான் எப்படி இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் ஹேர் ப்ரிப்பரேஷன், எனக்கு க்ரௌன் ஏரியாவில் ஃப்ரண்ட் சைடில் தான் எனக்கு டெக்ஸ்சர் பண்ணணும். வென் ஐ சே டெக்ஸ்சர் எனக்கு புல்லிங் பண்ணணும். ஸோ புல்லிங் பண்ணுறதுக்காக ஐ ஹவ் யூஸ்ட் கிரிம்பர். அண்ட் இந்த கிரிம்பிங் மெஷின் வந்து ஐகானிக் ஓடது மைக்ரோ கிரிம்பர். ஓகே, ஐ எம் ஷோயிங் இன் போத் தி கேமராஸ். ஐகானிக் ஓடது micro crimper. Now why we are using micro crimper? Because அதோட blades உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து ஃபைனா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபைனாக இருந்தால் தான் நம்ம கிரிம்ப் பண்ண அப்புறம் அந்த ஹேரோட வெயிட் வந்து லைட் ஆகிடும். ஸோ இட் கிவ்ஸ் மீ அ ஃப்ரீ ஃப்ளோ. மோஸ்ட்லி ஹேருக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ பண்ணுறதுக்காக we do crimping. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புல்லிங் டெக்னிக்ஸ் பண்ணணும்னா we use the crimper. ஸோ நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன், I have only crimped the crown area because I want to work in that area. So இன்னைக்கு நம்ம வந்து ஒரு full back look பண்ண போறோம் and behind we are going to do some textures. Okay, so let us start. Can you see the messages, Sabina? Yes. You கொஞ்ச நேரம் you stand and see until they settle. Okay, so நான் இன்னைக்கு full hair backல போட போறேன். so அந்த backல பண்ணும்போது I am going to do a pulling technique. so நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி from the mid of the eyebrows I am going to take a slant line ஒரு semi C, straight எல்லாமே. okay, so இந்த மாதிரி slant. usually நம்ம straight இருக்கும். so that will give you a different look. so இந்த side நான் எடுத்திருக்கேன், அதே மாதிரி I am going to do the same on this side. so eyebrows or the mid length I am going to take a small C. okay, செக்ஷனிங் எடுக்கும்போது டேக் யுவர் டைம். அண்ட் ஸ்பெஷலி நம்ம ஃப்ரண்ட்ல பண்ணுறது டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் தான் எப்போவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பின்னாடி நம்ம கேர்ள்ஸ் பண்ணுறோமா இல்லாட்டா பன் பண்ணுறோமா இல்லைன்னா மெஸ்ஸி டெக்னிக் பண்ணுறோமா, பட் ஸ்டில் த ஃப்ரண்ட் பார்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் யூ டேக் சம் டைம். okay, and எல்லாருக்கும் clear-ஆ தெரியுதா? because in case you need more lighting so please let me know. Abhinav just பாத்துக்கோ. if எல்லாருக்கும் clear-ஆ தெரியுதுன்னா எனக்கு ஒரு thumbs up அனுப்புறீங்களா எல்லாரும் please?
clear இருக்கு? Okay. So I have taken C section from both the sides. இப்போ நிறைய பேர் எனக்கு சொல்றா மேடம் எங்களுக்கு வந்து புல்லிங் டெக்னிக் பண்ணும்போது கரெக்டா எங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் வர மாட்டேங்குது அண்ட் நம்ம வந்து நிறைய யூபின்ஸ் கூட வைக்க வேண்டி வருது. ஸோ இந்த மாதிரி லாங் யூபின்ஸ் வச்சு we have to pull, keep the U-pin, pull. So சில டைம்ல எடுக்கும் போது அந்த புல்லிங் டெக்னிக் வந்து disturb ஆயிடுது. So which is the other easy way of doing? So I am going to use a comb like this. சில பேர் வந்து இது Z comb சொல்வா, சில பேர் வந்து shampoo comb பா. So any comb which has this bristles நல்லா தள்ளி தள்ளி இருக்கும். Okay? So what I am going to do is I am going to create the lines. நான் lines வந்து create பண்ண போறேன் இந்த comb வச்சிட்டு. So நான் எப்படி பிளேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்லாண்டிங்கா வைக்க போறேன். ஓகே, ஸ்லாண்டிங்கா வெச்ச அப்புறம் slowly I am going to comb and fix it. நான் எங்க பின் பண்ண போறேனோ அந்த ஏரியால வந்து I am going to fix. Then I am going to take some section clips. இந்த மாதிரி section clips வெச்சு நான் லாக் பண்ணணும். நான் ஒரு நிமிஷம் இங்க லாக் பண்ண அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, so this is how நான் வந்து அந்த ஷாம்பு கோம்பை வந்து நல்லா நீட்டா எல்லாம் எனக்கு since it's already equally placed நமக்கு அந்த லைன்ஸும் ஈக்குவலா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இங்க ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் இங்க கீழே ரெண்டு செக்ஷன் கிளிப்பை வந்து போட்டு நான் டைட் பண்ணிருக்கேன். ஸோ என்னாச்சு, நம்மளுக்கு லைன்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் நவ் த மோஸ்ட் ஈஸி டெக்னிக் இஸ் டு புல். புல்லிங் பிகம்ஸ் வெரி ஈஸி. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த சென்டர். ஓகே, ஒரே நிமிஷம். This is the FLBA page. Okay. Okay. So நான் இது வந்து pull பண்ணிருக்கேன். So எங்க நமக்கு அந்த section தெரியுது because of the comb or the பல்லுனால the teeth of the comb. அந்த இடத்துல இருந்து we are going to just pull. So இதுல என்ன advantage கிடைக்கிறது நமக்கு? We don't have to use too many U-pins. Too many U-pins use பண்ணி இங்க வந்து இப்படி போட்டு அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணி அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த டெக்னிக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். எனக்கு சில பேருக்கு U-pins போடுறதுக்கும் கஷ்டமா இருக்குங்கறா. So this is one easy way. Pulling techniques is up to your wish, இல்லைனா the client's wish. எந்த அளவுக்கு they want the hair lines to be created. Okay, so நம்ம சைடுக்கு வரும்போது we are not going to pull lot. ரொம்ப கம்மியா தான் pull பண்ண போறோம். எனக்கு அதோட எலிகன்ஸ் அதோட நீட்னஸ் வந்து அதுதான் இருக்கு. so அதே மாதிரி I am going to do it on this side. so இது வரைக்கும் I have not used any hairsprays. என்னடா my comb is nice, டைட்டா உட்கார்ந்திருக்கு and it is giving me all the help. Done? So see how quickly time எடுக்கல நம்மளுக்கு lines create பண்ணதுக்கு. So இதுதான் நான் எப்பவுமே stress பண்ணுவேன் friends. நம்ம techniques learn பண்ணிடுறோம். international artist கிட்ட போய் இல்லனா யாராவது கத்துன்னு வந்திருக்கா அவ கிட்ட போய் நம்ம learn பண்ணோம். but they teach அந்த artist அவளுக்கு எப்படி teach பண்ணிருக்காளோ அதே மாதிரி தான்
வந்து நம்மளுக்கும் எல்லாரும் டீச் பண்றா. ஸோ ஆனால் நம்மளுக்கு இங்கே இருக்கிற பிரைட்ஸ்க்கு வந்து இவ்வளோ டைம் இருக்கிறது இல்லை. ரிசப்ஷன் ஆன அப்புறம் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் முகூர்த்தம் இருக்கிறதுனால நிறைய பிரைட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் விரும்புறது இல்லை. எனக்கு நிறைய ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பேக் கோம்பிங் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய கிரிம்பிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ திஸ் ஹேஸ் ஃபினிஷ்ட் அவர் ஃப்ரண்டல் இது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு யூஸ் ஆசிஸ் or the Schwarzkopf for the black, which is the hard spray. And now distance also you see, and how I am doing நான் வந்து கிட்டக்க வந்து ஸ்ப்ரே பண்ணல. I am keeping a distance and moving. நான் இன்னும் press பண்ணல. I have not pressed the knob, but I am still moving. And then control, okay. அதே மாதிரி before you start spraying, keep moving. நம்ம hand move பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். and ஏன் டிஸ்டன்ஸ்ல ஸ்ப்ரே பண்றோம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் சொல்றேன். பிகாஸ் அந்த ஸ்ப்ரே எல்லா இடத்துல வந்து செட் ஆகணும். நம்ம வந்து ஒரே இடத்துல இப்படி 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 ஃபாஸ்டா பண்ணோம்னா அது ஒரு இடத்துல மட்டும் வந்து ஸ்டிக் ஆயிடும் and the hair style கெட்டு போயிடும். so we don't want that to happen. okay, so I have sprayed. now what I need to do, I need to wait for few seconds. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிங்க்கு if you use a hard spray, a good brand, see you நீங்க பார்த்தா நிறைய கூட ஸ்ப்ரே பண்ணல. and I'm going to slowly hold this and pull. Sudeshna is asking the hard spray number. hard spray number இல்ல இதுக்கு சுதேஷ்னா. இது வந்து இதுல எழுதி இருக்கு like super dry fix. it's written super dry fix. நான் ரெண்டு ஃபோன்லயும் காமிக்கிறேன். Schwarzkopf for those is a super dry fix. now why we use this, because this has less of water content and more of sticking content. இப்போ சில நம்ம வந்து ரெகுலர் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம்னா நம்ம கையில நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்த்தோம்னா ஒரு மாதிரி வாட்டரியா இருக்கும். ஸோ அந்த வாட்டர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் when you use something called super fix, அது என்ன பண்ணும், சீக்கிரம் ஹேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை ஆக்கிடும். ஸோ we don't have to waste time. Aishwarya Sethuraman is asking, can we use Taft spray? Taft spray கூட யூஸ் பண்ணலாம். yes, the whole number 5 இல்லைனா 6, 5 and 6ல நிறைய வித்தியாசம் கிடையாது. we can use. I have placed a bobby pin. அதுக்கு அப்புறம் தான் நான் அந்த செக்ஷன் கிளிப் எடுக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் டேக் டைம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிக்க முடியும். ஓகே, அண்ட் நவ் டு ஜஸ்ட் பிரிங் அ கண்டினியூட்டி. அதே லைன்ஸை வந்து நீங்கள் பின்னாடி இந்த மாதிரி புல் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு யூனிஃபார்மிட்டி உங்களுக்கு தெரியும், பாதியில நின்ன மாதிரி இருக்காது. and keep a distance and spray. okay, இன்னைக்கு நான் லுக் கிரியேட் பண்ணறது வந்து I want the hair to be flat. I don't want இங்கே நம்ம வந்து யூஸ்வலா இங்கே வந்து இப்படி கோன் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணி we just put 2 pins, but இன்னைக்கு I want the pins to be flat. எனக்கு that is how my hairstyle is going to be. So before you decide on a hairstyle, நீங்க வந்து decide பண்ணிக்கணும் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம். So the planning has to be there.
Meena Big is asking, tell me this hairspray name again. It's Squashcock for the Oasis spray. And the spray la edirkum super dry fix. Okay, you can take a screenshot if you want. Super dry fix. So since நான் இப்போ ரெண்டு சைடுல நல்லா ஹோல்ட் பண்ணியாச்சு, and you can also lock it with hairspray. So front side எனக்கு நடுவுல மிடில்ல ஆயிடுது. Now I have to cover these both also, so that எல்லாமே ஒரு சைடுல அழகா வரும். Now since இது dummy hair, so definitely உங்களுக்கு hair length and hair thickness நல்லாவே அதிகமா இருக்கும். பட் இதே வந்து நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட இருக்காது. பட் ஸ்டில் யூ கேன் ஈஸிலி டூ திஸ் ஹேர் ஸ்டைல். இப்போ யாருக்காலும் ஃபைன் ஹேர் இருக்குன்னா we are going to do crimping வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, சில நிறைய பேருக்கு பிரைட்ஸ்க்கு இங்கே வந்து ஃபோர் ஹெட் டாப் க்ரவுண்டில் வந்து ஹேர் ஜாஸ்தி இல்லைன்னா we can do a strong crimping. அதுக்கப்புறம் you can do light back combing only at the roots so that ஒரு லிஃப்ட் கிடச்சிடும். So இதே மாதிரி I'm going to, இது just have taken 2 strands for face framing. So face framing க்கு நம்ம எப்போ பண்ணணும், எப்போ ஹேர் எடுக்கணும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல பண்ணும்போது டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டா தெரிய வரும். Now again I'm going to, இப்போ இங்கேருந்து எனக்கு கண்டினியூட்டி வேணும். So I'm not going to place the comb here. So இங்க கேப் வந்துடும். So I'm going to first place it here. Next line எங்க வரணும், எனக்கு இங்க வரணும். So place and stick it. Again use your section clip to hold it firmly. இங்க நீங்க 1 யூஸ் பண்ணலாம், இல்லைனா 2 section clip யூஸ் பண்ணலாம். Yeah. Prabha is asking, ma'am, is this style can make natural hair of black color hair to brides and it is stay long time? No, I'll just come. Is this style make natural hair black color hair to brides and பிரபா நீங்கள் are you asking இந்த மாதிரி நம்ம black hairலேயும் நம்மளுக்கு லைன்ஸ் தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். எனக்கு நம்ம வந்து ஒரு கோம் டெக்னிக் வச்சு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் நம்ம நேச்சுரல் ஹேர் பிளாக்ல கூட தெரியும். ஐ ஹோப் நீங்கள் அதான் கேட்கலான்னு இருந்தேன். ஸோ ஜஸ்ட் கரெக்ட் இஃப் எனக்கு சரியாக புரியல உங்கள் கொஷின். ஸோ சைடில் வரும்போது நான் நிறைய புல் பண்ண மாட்டேன். பிகாஸ் we have to take care of the frame of the head also. நம்ம தலையோட ஹெட் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி. சில பேருக்கு சீக்ஸ் ரொம்ப ப்ராடாக இருந்தால் நம்ம பெருசாக இங்கே வந்து லைன்ஸ் பண்ண முடியாது. எனக்கு அது வந்து நீட்டாக இருக்காது பார்க்கறதுக்கு. So I am very happy to connect again with FLBA. FLBA is a very good platform for beauticians, freelancers, okay? And Joe and Bhuvaneshwari are doing a lot of hard work. Knowledge கொடுக்கிறதுக்காக வந்து FLBA is a very good platform. So எப்போ நான் லைவ் வரேனோ அந்த டைத்தில் I like to always associate with FLBA and any other association like this who want to impart knowledge to makeup artist, brides இருக்கலாம். சில செஷன்ஸ் வந்து நான் பிரைட்ஸ்க்கு கூட செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ் எடுப்பேன். So how they can get ready during their D-Day. Done. So this is how in the side it looks. Let's see if anybody is asking any more questions. No.
ஸோ நாட் அ ப்ராப்ளம். எனக்கு நான் ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணியாச்சு. I hope you are all enjoying this hairstyle and I'll be very happy. நீங்கள் வந்து இதே ஹேர் ஸ்டைல் ரீக்ரியேட் பண்ணி என்னோடது இன்ஸ்டா பேஜில் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சேன்னா ஐ பி வெரி ஹாப்பி டு see that. எனக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ ஜஸ்ட் இந்த சைடில் நான் கிளிப் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி வேங்குது. ஸோ இதுக்கு முன்னாடி we have to nicely spray ஹேர் ஸ்ப்ரே பண்ணி அது ஸ்டிக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அழகாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, so I'm going to do the same thing on that side. நான் ஃப்ரேம்ல இருக்கேனா அப்படினா? Yes. On both the phones. So இங்கேயும் நான் வந்து ஃபேஸ் ஃப்ரேமிங்க்கு கொஞ்சம் ஹேர் விட போறேன். So ஸ்ட்ரெயிட்டா எடுக்கிறதுக்கு பதிலா I'm just going to go zigzag. Prabha is asking, ma'am, is this types of hairstyles can hold long to the bride? Yes, definitely. Okay, so place நம்மளுக்கு அந்த ஹேர் இங்கே பிளேஸ் பண்ணி பார்த்து ஸ்டார்ட் வித் த டாப் ஏரியா. இங்கேருந்து கோம் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். ஓகே, ஹோல்ட் இட் வித் யுவர் தம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் ஒர்க் பண்ணதுக்கு சில டைம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கலாம். Okay, so this is how comb technique வச்சு நம்மளுக்கு லைன்ஸ் நீட்டா கிடைக்கிறது. I have not used இப்போன்னு சொல்றேன், ஒரு லைனா நான் பண்ணும்போது நான் நிறைய யூ பின்ஸ் கூட யூஸ் பண்ணல. and at the same time எனக்கு லைன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. எனக்கு எல்லாம் வேலை வந்து இந்த கோம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ எங்கே உங்கள் கோம் வந்து ஃபுல்லாக வரலையே அங்கே ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக நம்ம புல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, then just see that both the sides look the same and once you are happy with the pulling நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே அகெயின் ஸ்ப்ரே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூ ஸ்டார்ட் மூவிங் யுவர் ஹேண்ட். ஓகே, ஸ்டார்ட் மூவிங் அண்ட் தென் ஸ்ப்ரே. ஸ்டார்ட் மூவிங் அப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும். அண்ட் ஒரே டயத்தில் ரொம்ப ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஸோ அந்த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ப்ரே உங்கள் கையில் தான் இருக்குது. Lakshu Venki is asking, ma'am, what's the comb number? Comb number. In the comb, the green one? Yes. The green one is
local with the comb that there is no brand or something. I usually bought it as a shampoo comb. So நீங்க shampoo comb கேட்டு கூட நீங்க வாங்கலாம், but it has to have a curve. சில shampoo comb வந்து ஸ்கொயரா வரும், so அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. Okay, and then slowly remove the section clip. Okay, any other questions, Avinu? Please be a little active. No questions. So I'll show you the look. Okay, so this is how we finished. And இந்த மாதிரி நம்ம clips வந்து போட்டிருக்கோம். So now I want to hide the clips. இப்போ bridal seasonல நம்மளுக்கு நிறைய extensions ஒரு flower accessories கிடைக்கலாம், இல்லைன்னா artificial flowers நீங்க வச்சுக்கலாம். But we don't want any flower accessories na, what we will do, ரெண்டு சைடுல இருந்து இந்த அளவுக்கு hair, if the bride has long hair then you can do this. இல்லை short hair தான் இருக்கு and அவ்வளோ அடர்த்தி கிடையாதுன்னா you can use the entire hair, நம்ம வந்து texture create பண்ணலாம். ஆனா hair இருக்கு and you want to cover this na, then use இந்த அளவுக்கு ஒரு section of hair you have to leave, so that when we cover this will come on top of this and the clips will get covered. Okay, so ரெண்டு சைடுல இருந்தும் நம்ம one inch or ஒரு section ஒரு இந்த அளவுக்கு we are going to keep it aside. So அதனால தான் again and again I keep telling, நிறைய வந்து hair styles learn பண்ணுறது, நிறைய different techniques, different types of hair styles learn பண்ணுறது தப்பே கிடையாது. பட் உங்களுக்கு டெக்னிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா நம்ம இந்தியன் ஹேர் ஸ்டைல், நம்ம ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் அதை எப்படி இன்கார்பரேட் பண்ணணும்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். I am going to separate இந்த பின்னாடி இருக்கிற hair into 3 sections. So நடுவுல இருக்கிற section வந்து thick-ஆ இருக்க போகுது, இங்க ரெண்டு sides வந்து it's going to be thin, because main-ஆ என்னோட creativity எல்லா sectionsல இருக்கும், but definitely center portion will play a major role for me. So நான் center ஓட thick-ஆ வைக்க போறேன் and sides of the I am going to separate it out. Okay, okay. Comb it neatly. இப்போ இங்கேயும் நம்ம வந்து லைட்டா pulling techniques பண்ண போறோம். So I am going to first apply shine spray. So
So shine spray Osis the number 1. Sparkler ne idirku number 1. Idu vandu shine spray gives you a kind of moisture. Or moisture or softness kudukum. So namalku pulling techniques also it becomes easy. Be careful in the chair. Okay. Ipo inge I am going to create braids. Okay, because I like to create techniques with braids. So now on the 4 section edukka poren. So we are going to do a 4 strand braid. I hope ungalku neat ah clear ah theriyudhu. This is 1, this is 2, this is 3rd and this is 4th. Okay. So now on the in the side and start panna pore. I am going to put this over this. So I am going over nadu strand section length. I am going under. Okay. And ninga enoda kai position pathilla I am keeping it very flat. Now on the pinnal madri I am not going to make it round. I am going to make it flat ah da eduthu poporen. So adhe madri this section goes under and it comes up. So inge vandu நம்ம stop பண்ண போறோம். ஏன் stop பண்ண போறோம்னா because we want to create some techniques, some texture. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், I am just pulling the top hair only. எனக்கு பாக்கி பேஸ் எனக்கு பின்னல்லே வந்துருது. ஸோ நான் வந்து பேக் கோமிங் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஏதானும் எக்ஸ்டென்ஷன் ஹேர் எக்ஸ்டென்ஷனை பேக் கோம் பண்ணி அவங்களையும் ஃபிக்ஸ் பண்ணல. ஐ ஹவ் நாட் யூஸ்ட் ஈவன் அ டோனட். சில பேர் டோனட்டை பிரித்து வந்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி தென் தே ஸ்டார்ட் டூயிங். ஸோ ஐ எம் டூயிங் நத்திங். only with my hair, only with my braid I am going to create a mermaid style. Exact mermaid style மாதிரி இருக்காது, but definitely உங்களுக்கு ஒரு mermaid look create ஆகும். So இந்த மாதிரி techniques brides will be happy. Why? First thing சீக்கிரமா முடியும். Second thing உங்களுக்கு நிறைய டைம் போட்டு புல்லிங் டெக்னிக், கிரிம்பிங் டெக்னிக் இதெல்லாம் வந்து நீங்க பண்ண தேவையில்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி சின்ஸ் ஐ வாண்டட் அ ப்ராப்பர் ஃபினிஷ் ஆன் த டாப் க்ரௌன் ஏரியாவில் நான் அங்கே மட்டும்தான் கிரிம்பிங் பண்ணேன். ஹேருக்கு நான் பண்ணலை. ஸோ பின்னாடி ஹேருக்கு நான் கிரிம்பிங் பண்ணலை. And I am just pulling just ஒரு ரெண்டு செக்ஷன், ரெண்டு இல்லைன்னா மேக்ஸ் 3, பிகாஸ் அது தனியாக அழகாக தெரியணும். நம்மளுக்கு நிறைய புல் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியாது. Okay, now I am going to ask my model to bend her head. Okay, and again I am going to start with my 4 strand braid. So either it's going to be above, then it's going to go under the middle section. Okay, and this again will go under and come above the middle section. Done. Okay, and எப்படி வெச்சிருக்கேன், I am keeping it flat. இதுல வந்து நீட்னஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, we need செக்ஷன்ஸ் லூஸா இருக்கணும், ஸ்ட்ராண்ட்ஸ் லூஸா இருக்கணும், so that நம்ம புல் பண்ணும்போது ஈஸியா இருக்கணும் நம்மளுக்கு. So everything depends upon your pulling technique. நீங்க எப்படி ஒரு பிரைடை நீங்க அழகா யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வரும். ரொம்ப ஈஸி.
braid technique pulling பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த mermaid ஸ்டைல் என்ன சொல்லலாம் இன்டர்லாக்கா ஆயிட்டு வருது. Sudeshna is asking, for how much will a hair dummy cost that is best for hairstyle practicing? Sudeshna. Hi Sudeshna, good afternoon ma, you have asked ரொம்ப நல்ல கொஸ்டின். எனக்கா நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து மினிமம் பட்ஜெட்டில் ஹேர் டம்மி வாங்குவேன். ஆனால் நான் உங்களுக்கு நஜன் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு 2000 3000 அந்த அளவுக்கு நம்ம ஒரு டம்மி வாங்குறோம்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு 4-5 months வரும் நம்மளுக்கு மேக்ஸ். அதுக்கப்புறம் we have to again reinvest. நீங்கள் முன்னாடியே ஒரு 5000 and above டம்மி நீங்கள் வாங்கினா உங்களுக்கு இயர் லாங் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அது தவிர உங்களுக்கு அடிக்கடி வாஷ் பண்ண அவசியம் இருக்காது ஹேர். அண்ட் நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதா இருந்தால் நான் இது வாங்கியிருக்கேன். இது வாங்கி எனக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 5 to 6 months ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஐ ஹவ் வாஷ்ட் ஒன்லி ஒன் டைம் தான் வாஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் கிரியேட்டட் மெனி ஹேர் ஸ்டைல்ஸ். இன்னைக்கு எதே வச்சு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு ஹேர் நீங்கள் டம்மி வாங்கினா அந்த ஹேர் டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். ரொம்ப ஷைனிங்காக இருந்தது அந்த டம்மியோட ஹேர்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கேர்லிங்ஸ் போது அந்த கேர்ள்ஸ் ஹேர் வந்து எரிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப ஷைனிங் அந்த நைலான் மாதிரி இருக்கிற ஹேர் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ எந்த டம்மிஸும் 100% ரியல் ஹேர் உங்களுக்கு வராது. ஆல்வேஸ் மிக்சிங் தான் வரும் உங்களுக்கு. பட் த பர்சன்டேஜ் ஆஃப் ரியல் ஹேர் வில் பி மோர் இன் ரியல் டம்மிஸ், ரியல் டம்மி ஹேர். ஸோ அது உங்களுக்கு ஒரு 5000 and above கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். உங்களுக்கு இன்கேஸ் டம்மி வேணும்னா யூ கேன் கிவ் மீ அ பர்சனல் மெசேஜ். என்னோட சப்ளையர் கிட்ட இருந்ததுன்னா ஐ வில் ஃபார்வர்ட் இட் டு யூ அண்ட் யூ கேன் டாக் டு ஹிம் அண்ட் பர்ச்சேஸ். ஸோ சில டயத்தில் இப்போதான் ஆஃப்டர் சச் அ லாங் டைம் ஐ எம் யூஸிங் அ யூ பென் டு கிவ் மீ அ லிட்டில் செப்பரேஷன் ஆஃப் செக்ஷன்ஸ் ஸோ தட் நான் ஹேர் ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து அழகாக எனக்கு ட்ரை பண்ணி கொடுக்கும். So learn techniques, don't run behind hairstyles that we are not going to create on our brides. And நம்மளுக்கு create பண்ணறதா இருந்தாலும் please learn the techniques so that உங்க creativity will come out. That is most important. So இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்போ லென்த் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி we can just braid and just டாப்ல தான் நம்ம புல் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஈவனா ஃபேக் எக்ஸ்டென்ஷன் வச்சு கூட நீங்கள் அழகாக அது லாங் ஹேராக நம்ம பண்ணலாம். ஸோ அகெயின் ஐம் கோயிங் டு this is over, this goes under, this strand goes under and middle section then mirror. Keep it exactly flat. And then start pulling. So in the techniques la neenga romba neatness is most important. நீங்க எந்த அளவுக்கு pull பண்றீங்க, அதுக்கு அப்புறம் how you are drying it, this all is only a simple way of learning. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணுறோம். ரொம்ப நீட்னஸ் அந்த ஒரு செக்ஷன் வந்து அப்படியே ஒரு லீஃப் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் we will not have so much time. And இப்போ வந்து most of the brides they want natural. எவ்வளோக்கு எவ்வளோ ஹேர் நேச்சுரலாக இருக்கு அந்த அளவுக்கு தான் they like. Abhinav, can you see down? Yes. All right.
ஸோ உங்களுக்கு 4 strand braid அழகாக தெரியும்னா you can easily create this look. ஸோ எங்கே பெட்டல்ஸ் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும், உங்களுக்கு நிறைய கேப் தெரியுதுன்னா அது எப்படி நம்ம ஹைட் பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு இந்த யூபின்ஸ் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகிடும். அண்ட் சின்ஸ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஹார்ட் ஸ்ப்ரே, அது கரெக்டாக நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அந்த யூபின் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிடணும். Question புரியலையா? No. Joe saying please accept the broadcast request. I didn't get any request. Hi Joe. Can you please send Ilida Navan part? Where is the broadcast? Joe, I'm doing it for the first time, so you have to wait for me to understand. Joe, I can't see you in the broadcast. Just a minute. I got it. So I'm bringing you live. Hi. How are you? Good Very afternoon, marvelous. Joe. Awesome. Thank It you. sounds really cool and good today. Thank you. I hope all the artists on Just go with the page session. they are enjoying. Just go with the session. Sorry? Just go with the session. But it's still. I go with the session. Yeah. Okay. Yeah. So the same process. Okay. Yeah. Thank you. So Avinash, I don't understand this telling. So Joe, I'm really happy every time now on the live arena. I always want to come live on your page also, because I feel you are doing a good justice of sharing the knowledge to lot of beauticians. And in the lockdown period, most of the people are online, either on Facebook or Insta. So it is very good to be live and sharing some knowledge with all the artists. What happened? So இதே மாதிரி இப்போ I have created, நான் create பண்ணியாச்சு. Okay, and now you can select it, just let it dry nicely. Now I'm starting with this side. So in the side of the section இங்க பார்த்தேன்னா நம்ம தின்னாதா எடுத்துருக்கோம். So இந்த sideல வந்து நம்ம 4 strand braid பண்ணது கஷ்டமா இருக்கு இல்லையா? So that is where your creativity, இங்க தான் உங்களோட thinking போணும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடுல நம்ம 4 strand braid பண்ணோம்னா இந்த சைடுல நமக்கு மிடில் நம்ம என்ன பண்ணலாம், so that it looks a continuity, a continued mermaid style மாதிரி இருக்கு. So நான் என்ன பண்ண போறேன், I'm just going to separate it into 3 strands. Okay, 3 equal strands definitely இருக்கணும். So that pulling போது நமக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கிறதுக்கு. And I want to merge with this. So I merge pannu. So I am going to do reverse braid. Okay. Again I am keeping it flat. And இப்போ இந்த side இருக்கு, this side of this section pulling வந்து மினிமலா இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி புல் பண்ணக்கூடாது.
Joe, are you live? No, yes, left the call. So just see if he's again giving. No. So thank you friends. நீங்களாம் time எடுத்து you are coming online because it shows that you want to learn ஏதோ ஒரு புதுசு learn பண்ணலாம். And உங்ககிட்ட ஏதாவது புது டெக்னிக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா please share. Suppose placement பண்ணிடுங்க. Placement பண்ண அப்புறம் you start spraying so that it also sticks properly. Are they online? I guess so. So friends, here I have just lost electricity light. Still will continue. Okay, flatter வச்சு and just pulling the braids. So உங்களுக்கு explain பண்ணதுக்காக தான் I'm taking time. Otherwise braided techniques pulling பண்ணது it's very super easy. Time எடுக்காது and at the same time ஒரு lovely look கிடைக்கும். And none of your brides will say I don't want this. They will say please இந்த மாதிரி ஒரு creativity எங்க ஹேர்லயும் நீங்க பண்ணணும் தான் சொல்றா தவிர they will not say no. Okay, so just adjust and see உங்களுக்கு வேற எங்க உங்களுக்கு ஒரு typical moment look எடுத்துன்னு வரணும். அந்த மாதிரி நீங்க தான் அது with your own creative imagination knowledge வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துன்னு வரலாம். Okay, so we started around 3 and even 1 hour before we are finishing and explaining and finishing நீங்க தனியா வந்து without explanation full concentration இந்த மாதிரி hairstyle you can finish easily in half an hour. Preparation time உங்களுக்கு crown areaல ஒரு 15 minutes போலாம் max depending upon the density of your bride's hair. உங்களுக்கு பேக் கோம்பிங் பண்ண தேவை இருந்தா நீங்க just rootsல பேக் கோம் பண்ணலாம். Otherwise this hairstyle உங்களுக்கு கண்டிப்பா will finish it super fast. Then I have drawn this like this. நான் frameல இருக்கேன் பாரு. Come over here. This side. Yes. Little okay, so இதே மாதிரி and just so நம்ம பின்னல் ஸ்டைல் எவ்வளவு gorgeous-ஆ இருக்கு friends, but somewhere we have lost the interest to do it. எனக்கு எப்பவுமே நம்ம pulling technique இப்போ நிறைய அந்த craze வந்ததுனால somewhere நம்மளோட நம்மளோட traditional creativity we have lost. And
ரெண்டாவது விஷயம் வந்து we spend so much in learning such techniques. ஆனா பிரைட்ஸ்க்கு காமிக்கும் போது they are not interested. So அப்பவும் நம்மளுக்கு ஃபீலிங்கா இருக்கு. அதுக்காக just give me that thing. the black. So புது ஹேர் ஸ்டைல்ஸ், புது டெக்னிக் வருது, புது கண்ட்ரிஸ் வருது, ரஷ்யன் ஹேர் ஸ்டைல், பிரசிலியன் மேக்கப், அதெல்லாம் லேர்ன் பண்ணது தப்பே கிடையாது. பட் ஃபைனலா நம்மளுக்கு நம்ம பிரைட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு முடியும்னா அந்த கிரியேட்டிவிட்டி will only come if you are strong in your techniques. So techniques learn பண்ணுங்க friends. Anywhere from any artist you like, நீங்க போய் techniques first learn பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய practice. நிறைய brides, நிறைய students என்ன பண்றாங்க, they see a hairstyle and direct brides பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம்ல they will face lot of problems. So என்ன ஹேர் ஸ்டைல் நீங்க பண்றீங்க, எனி மேக்கப், நீங்க ஒரு சிம்பிளான மேக்கப்பா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் ட்ரை இட். நீங்க ட்ரை பண்ணி பார்த்த அப்புறம் தான் நம்ம பிரைட்ஸோ நம்ம கிளைண்ட்ஸ் மேல நம்ம ட்ரை பண்ணுவோம். டைரக்டா வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம யூடியூப்ல பாக்குறோம், இல்லைன்னா இன்ஸ்டால வந்து ஆர்டிஸ்டோட ஒர்க் பார்த்த உடனே ப்ளீஸ் டு நாட் ட்ரை டைரக்ட்லி ஆன் த பிரைட்ஸ். So then artists, students, they tell me that ma'am dummy-ல வந்து அழகா இருக்கு, ஆனா பிரைட்ஸ்க்கு பண்ணும்போது அது அழகா இல்லை. But is it like that? Is it true? Because I have done this type of hairstyles on my brides and they have really liked it. Okay, so this is how it looks. We have still not finished. But உங்களுக்கு இந்த இது கிரியேட் பண்ண வேண்டாம், நீங்க டைரக்டா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஐ மீன் ஹேர் ஆக்சசரிஸ் வைக்கிறதா இருந்தா நீங்க எல்லா ஹேர் வந்து பின்னாடி அப்படியே எடுத்து நீங்க கிரியேட்டிவ் லுக் கொடுக்கலாம், டெக்ஸ்சர் கொடுக்கலாம். So நடுவுல we have done four strand braids and sides where we have done reverse normal braid. So friends, உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணணும். When the lockdown gets over, definitely நீங்க என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. That is Priya Balaji Bridal Makeup Instagramல. இல்ல you can also jot down my number, that is 9789 006674. Can you pin it? Can you see pinning that number? Joe, I have also requested you to please pin my number and my Insta page. Again, I put in Facebook, you can put my Facebook page. You can pin panlena. Maybe most of the people who want to learn such techniques can learn. And please follow my page. In a nadu nariya hairstyles and makeup tips and tricks எடுத்துன்னு. So please follow. And உங்ககிட்ட ஏதாவது புது டெக்னிக்ஸ் இருந்தா please let me also know, because எனக்கு லேர்ன் பண்ணதுக்கு ரொம்ப பிடிக்கும். Anytime we are always ready to learn. We should never say that நான் நிறைய படிச்சாச்சு போதும் அப்படின்னு இல்லாம learn techniques, but learn techniques that will help you to earn money. It's been. Thank you. You have pinned my number. So friends, you can jot down my number anytime you have any problem. உங்களுக்கு மேக்கப்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும். Slowly I will come up with color theory also. எனக்கு கலர் தியரி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சாலும் அந்த கலர் தியரி நம்ம
ஐ மேக்கப்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு நிறைய பேர் வந்து இப்போ காமோஃப்ளாஜ் மேக்கப் லேர்ன் பண்றா, கரெக்டிவ் மேக்கப் லேர்ன் பண்றா. பட் when it comes to eye makeup, அந்த கலர் theory, அந்த கலர் வீலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? So I'm going to come up with a small theory and practical. So நீங்க என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. Can you just repeat the number you people are asking? Which number? The phone number. My phone number, it is 9789006674. Only serious, interested artists, I want only their messages. Because நம்ம வந்து சீரியஸா நம்ம ஏதாவது டீச் பண்றோம். I want people only who are makeup artists, who want to learn. Illa you are a housewife, you want to come into this profession. நிறைய IT students என்கிட்ட இருந்து learn பண்ணிட்டு போயிருக்காங்க. I had a tailoring lady. அவ வந்து ஒரு நாள் பிரஷ் கூட பிடிச்சது கிடையாது. அவ பேர் சித்ரா. And she has learned so wonderfully from me. இப்போ டெய்லரிங் வேலையும் செய்றா. அதுக்கப்புறம் bridal orders எடுத்துக்கிறா. So lot of things you can do, but learn the right technique from the right person. So this is just a simple way. இப்போ நம்ம கிட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இல்லை நம்ம கிட்ட. There is no accessories. We don't have accessories. So what are we going to do? Are we going to show ruler hairpins நம்ம காமிப்போமா? இல்லை. Because it's going to look horrible. Yeah. So we are going to use, this is one more hairspray that I like. This is Matrix ordu. This is also number 5. Number 5 are always stronghold. So you learn how many hairsprays you can buy. Use பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். So நான் இங்க வந்து இந்த ஹேரை வந்து இங்க பின்னாடி போட்டு I just want to lock it up. Okay, but before that I'm going to work on this அதே ஸ்டைல்ல. Pulling techniques எப்பவுமே hair should be neatly combed, ends வரைக்கும் சிடுக்கு இல்லாம இருக்கணும். இல்லைன்னா நீங்க pulling பண்ணும்போது it will give us a lot of problems. So now I'm just okay. So in the technique, in the hairstyle, நீங்க நிறைய techniques learn பண்ணிருக்கீங்கன்னு I believe, because I have shown you 4-strand braid, I have shown you reverse braid and how to pull, how to create a moment look with our own traditional braids, how to create international styling, and how to create this kind of look, 2-strand look. So idea வந்து நம்ம நிறைய mix and match பண்ணலாம். நம்ம எப்போ எங்கே mix and match பண்ணோம்னா நம்ம கையில இருக்கு. Because practice பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு creativity வந்துடும்.
So I hope நீங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கு seeing my hairstyle, my techniques. Please recreate this, and if you can recreate in a different way, I'll be very happy. So எனக்கு உங்ககிட்ட ஏதோ லேர்ன் பண்ண மாதிரி எனக்கும் இருக்கும். I'm just going to join all the sections and space. In case உங்களுக்கு வந்து curls பண்ணதுக்கு உங்களுக்கு ஜாஸ்தி இடம் இல்லைன்னா you can place a rubber band. Keep a hair accessory ready. Okay, like this. And இப்போ இந்த hair extensions நம்ம எல்லாமே we are going to pin it from the bottom. I am using bobby pin. Bobby pin in the hair and the hair sections just loose up, attach பண்ணுங்க so that the bride's head வந்து இங்க அங்க shift பண்ணும்போது மூணும் தனியா தெரியாது. I'm going to fix one more bobby pin here at the bottom, taking all the three sections together. Okay. So any other doubts? Doubts எப்போ வரும் when you practice? So please practice. I'm just pushing the U-pins inside so that the creativity is not lost and my braid stays the way it is. Any other questions, Sabino, they have? No. எல்லாருக்கும் அவ்வளவு அழகா புரிஞ்சிருக்கா? I'm very happy. Please try, and very soon I'll come up. If you want any makeup techniques to learn, please follow my page. உங்களுக்கு information வரும். Also FLDA will also keep you informed. So I'm just keeping I don't have a lot of accessories because of lockdown, we can't go out anywhere. So I'm just showing it, and of course you can finally curl this hair
உங்களுக்கு ஃபேஸ் ட்ரைனிங் பண்ணணும்னு அவசியம் இருந்தா you can curl, but most of the brides like a clean look, so you can not take out the strands also, but சில பிரைட்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ குயிக்காக நான் கவர் பண்ணிடுறேன். So was this an easy technique? உங்களுக்கு இந்த டெக்னிக் ஈஸியா இருந்தானா ப்ளீஸ் send me a thumbs up or send me a heart, whatever you feel like is good. You're happy. If you're happy, then I'm happy. Another, when we spend 1 hour seeing somebody doing ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டா நம்மளுக்கு அது எதாவது டேக் இருந்ததுன்னா நம்மளுக்கு பிடிக்கும். பிகாஸ் நானும் என்னோட டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்க டைமும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் ஐ ஹோப் உங்களுக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லைன்னா ஆஃப்லைன் கிளாஸ், எனி கிளாஸ் that you want to attend, நீங்க டெஃபினட்டா எனக்கு பின் பண்ணலாம், DM பண்ணலாம். என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், so that I can always be in touch with you all. Okay, so dummy hair is too long and I don't want to cut it, so I'm just showing you how it will look. So dummy வாங்கி practice பண்ணது is very important. Yeah, because we will come to know dummy hair நம்ம பண்ணும்போது நமக்கு நிறைய problems definitely வரும். ஆனா நம்ம ரியல் ஹேர்ல பண்ணும்போது அது குயிக்கா முடிஞ்சிடும். So I'll just give you a quick turn. So the hairstyling should be neat. At the same time, நம்மளுக்கு ரொம்ப creativity பண்ணறதுக்கு டைம் இருக்காது. So this is how we have finished the overall look. Friends, please pass this on to your friends also. நிறைய பேர் மிஸ் பண்ணிருக்கா இந்த டைம்ல நான் ஆன்லைன் வரேன்னு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் மை லிங்க் and see you soon with either one more hairstyle on your demand or makeup. Bye everyone. Thank you. Safe.